உள்ள வாங்க. ஹே ஷிகமாரு டெமாரி. ஹே இது அட நீயா நருட்டோ வந்துட்டியா? ஹே ஷிகமாரு நீயா? பயங்கரமா வளர்ந்துட்ட. சின்ன வயசுல முட்டாள்தனமா சுத்திட்டு இருந்த. ஆளு பார்க்க மட்டும்தான் மாறி இருக்கா. ஆமா அப்படி. ஹே ஒரு நிமிஷம் இரு. அப்படின்னா நான் இன்னைக்கு உன் கூட தான் மோத போறேனா? பேப்பர் ஒர்க்க முடிக்க தான் வந்தேன். ஆமா உன் பேர் என்ன? அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? இங்க இருக்கிற யார் கூடவோ நீ மோத போறதில்ல. திரும்ப வந்துட்டியா நருட்டோ? ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். அவன் பெருசா மாறின மாதிரியே தெரியல. ஆமா, இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. 3 வருஷம் கழிச்சு புது எடிஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. படிச்சு பாருங்க. எட்டால் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த புத்தகத்தை பத்தி அருமை எங்க தெரிய போகுதா? போதும் நிறுத்து. அப்படின்னா நான் உங்க கூட தான் மோத போறேனா? ஓ, அது மீட் பண்ணி கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாக்குரா. நருட்டோ அப்புறம் சாக்குரா, நீங்க 2 பேருமே தயாரா இருக்கீங்களா? ஒரே நேரத்துல எங்க 2 பேர் கூடவும் மோத போறீங்களா? அவரை எதிர்த்து எப்படி போட்டி போடுறீங்கன்றத பார்த்துதான் உங்க வருங்காலத்தை முடிவு பண்ணுவேன். வருங்காலத்தை முடிவு பண்ண இவங்க யாரு? சாக்குரா, நாம 2 பேரும் சேர்ந்து பயிற்சி எடுத்தது கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். நீ கொஞ்சம் டயர்டா தான் இருப்ப. முதல்ல நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்விடு, சரியா? இப்ப இல்ல. இல்ல, சொன்ன கேளு, இப்ப வேண்டாம். உங்களை நான் ட்ரைனிங் கிரவுண்ட்ல அப்புறமா சந்திக்கிறேன். இது ரொம்ப வினோதமா இருக்கே. அந்த புக்க படிக்காம தூக்கம் வரதுல. என்னது? ஜிராயா எழுதுற புக்க யாரால படிக்காம இருக்க முடியும்? அவருக்கு அந்த புக்கு தான் முக்கியமா போச்சுல்ல. உன்னை யார் அதை கொடுக்க சொன்னாங்க? அது சரி, நீங்க 2 பேரும் என்ன ஜோடியா சுத்துறீங்க? வாய்ப்பே இல்ல கண்ணா. நல்லாவே காமெடி பண்ற. எம்ஸ் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. அதனாலதான் அடிக்கடி உங்க கிராமத்துக்கு வர வேண்டியதா இருக்கு. இங்க வந்த போறப்பலாம் நான் தான் செக்யூரிட்டி. எல்லாம் என் தலையெழுத்து. யூனியன் எக்ஸாமோட மொத்த பொறுப்பையும் இப்ப என் தலையில வரை கட்டிட்டாங்க. யூனியன் எக்ஸாம்ஸ் பத்தி கேக்குறேன். நம்ம கேங்ல யூனியன் ஆகாத ஒரே ஆள் யார் தெரியுமா? வேற யாரு? நீ மட்டும்தான். சாகுரா, நீயும் அதுக்குள்ள சூனின் ஆயிட்டியா? நீ இன்னும் முழு கதையே கேட்கல. அண்ணா, என்ன சொல்ற? அவன் காரவுக்கு என்னாச்சு? அவன் என்ன பண்றான்? லார்ட் காசேகாகே மீட்டிங் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. அப்படியா கதை? காரா இப்ப லார்ட் காசிக்காக ஆயிட்டானா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நானும் கூடிய சீக்கிரம் நினைச்சதை சாதிப்பேன். ஒரு நாள் நானும் இந்த கிராமத்துக்கு ஹோக்காகே ஆவேன். உண்மை என்னன்னா நருட்டோ ரொம்பவே மாறிட்டான். என்ன ககாஷி, என்னோட புக்கு எப்படி இருக்கு? நான் எழுதுனதுல இதுதான் பெஸ்ட்னு சொல்லலாம் தெரியுமா? உன்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரியே நருட்டோவை பலசாலியா உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நான் என் வேலைய சரியா செய்யலன்னு சொல்ல வரியா? சரி சரி, நீங்க சொல்றத நான் நம்புறேன். கடந்த சில வருடங்களா நம்ம கிராமத்துல மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம செழிப்பா இருக்காங்க. நம்மளோட படை வீரர்கள் புது ட்ரைனிங் மூலமா பலசாலிகளா இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் லீஃப் வில்லேஜ். இந்த மாதிரியான நேரங்கள்ல தேவையில்லாத வதந்திகள் பரவுறது ஒன்னும் அவ்வளவு நல்லது கிடையாது. அகாட்ஸ்கிங்கிற குரூப்பை பத்தி நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க தான் எப்ப வேணும்னாலும் வரலான்னு நம்ம முன்னாடியே பேசி வச்சிருக்கோம்ல. இந்த அகாட்ஸ்கிங்கிறது ரொம்பவே மர்மமான ஒரு கூட்டம். இதுல இருக்க ஒவ்வொருத்தரும் பிங்கோ புக்ல எஸ் ரேங்கர் கிரிமினல்ஸ்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹிடன் வில்லேஜ் சேர்ந்த சக்தி வாய்ந்த ஹிட்டாச்சி யுச்சிஹா அவனுடைய கிளான சேர்ந்த எல்லாரையுமே ஒரே இரவுல அழிச்சவன். ஈசமே ஓஷிகாகே 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்ல அவனும் ஒருத்தன். இன்னொருத்தன் ஒரோச்சி மாரோ நம்மளோட கசிக்காக அழிச்சவன். கொஞ்சம் விட்டிருந்தா லீவ் வில்லேஜையும் அழிச்சிருப்பான். இப்போ எதுக்காக அவங்க வெளியில வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட என்னங்கிறது எனக்கு உறுதியா தெரியாது. நருட்டோ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டை தேடி கண்டிப்பா வருவாங்க. நடக்க போற அசம்பாவிதத்தை தடுக்கிறதுக்கு அவங்க பாதுகாப்பை பலப்படுத்தினா நல்லது. இப்ப புரியுது. இவங்கள பத்தி சமீபத்துல நானும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். நன்றி சாணனான மாஸ்டர் ஜிராயா தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு. அதனால நாமளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமான சில இடங்கள்ல ஆன்போ பிளாக் ஆப்ஸும் ரோந்து பணிகள்ல தான் இருக்காங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க வித்தியாசமான கருப்பு உடைகள் போட்டிருப்பாங்க. அதுல ரெட் கிளவுட் டிசைனும் இருக்கும். மீட்டிங் முடிஞ்சது. இப்ப எல்லாரும் கிளம்பலாம். பரவாயில்ல கலக்கிட்ட யூரா. நம்ம கிராமத்தை காப்பாத்த நீ எடுத்த நடவடிக்கைகளை பாராட்டி ஆகணும். இந்த 4 வருஷத்துல நான் இந்த அளவுக்கு செயல்படலன்னா கூட எப்படி சொல்லுங்க. கிராமத்தை பாதுகாக்கணும். என்னாச்சு? உன் டயர்டா இருக்க, அவ்வளவுதான். வேலை சுத்தமா கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த கிராமத்துக்கு நாம அனுப்பி வச்சவனே நமக்கு எதிரியா மாறி இருக்கான். நடக்கிற எதையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. சில கொண்டு வந்திருக்கிறது பத்துன்னு எனக்கு தோணல.
பொதுவா என்னோட ஜூட்ஸுல கலைநயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். என்னோட மாஸ்டர் பீஸையும் கொண்டு வந்திருக்கேன். ம். நம்ம எதிரிகிட்ட ஒரே ஒரு பால் தான் இருக்குனாலும் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. ஏன் கத்துற? அவர் எப்பவுமே இப்படிதானா? அதுவும் உண்மைதான். தாமதமானதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பாவம் ஒரு பாட்டியால நடக்கவே முடியல. அதான் அவங்கள தூக்கிக்கிட்டு சும்மா கத்த விடாதீங்க. ஓ வாவ், இந்த இடத்துல எவ்வளவு ஞாபகங்கள் இருக்குல்ல. உங்களோட அசைன்மெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான். என்கிட்ட இருக்கிற இந்த பெல்ஸை எப்படியாவது எடுக்கணும். அங்க இருக்கிற மரத்துல உங்களை கட்டி வச்சுட்டு உங்களை பார்க்க வச்சுக்கிட்டே நான் என்னோட லஞ்சை சாப்பிடுவேன். ஓ, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. உங்க 3 பேரோட பயிற்சியை முதல்ல இந்த இடத்துல இருந்து தானே ஆரம்பிச்சோம். நாங்க 3 பேரும் அப்ப ஒன்னா இருந்தோம். என்ன விட்டு போகாத. நீ போனேனா நான் கத்தி ஊரை கூப்பிடுவேன். நீ செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி. சாஸ்கே, நீ எப்படி இங்க வந்த? உன்னால என்ன தடுக்க முடியாது நருட்டோ. எதுக்காக நீ எங்களை விட்டுட்டு போன சாஸ்கே? புலம்புனது போதும். உங்க வித்தியை காட்ட தயாரா இருக்கீங்களா? வாய்ப்பே இல்ல. நான் எதுக்காக இவ்வளவு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க சென்சே? நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த பெல்ஸை என்கிட்ட இருந்து எடுத்தா மட்டும் போதும். உங்க உயிரை எடுக்கிறதுக்கு நாங்க தயங்குனா அந்த பெல்ஸை எடுக்க முடியாது. சரிதானே? சரியா சொன்னீங்க. இந்த பெல்ஸை நீங்க எடுக்கணும். ஏய், நாம இப்ப ஆரம்பிக்கலாமா? நீங்க ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்ல. ஏன்னா ஏற்கனவே அவர் அதை படிச்சு முடிச்சிருப்பாரு. உங்க கூட மோதும்போது நானும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது எனக்கு நல்லது. அங்க போறேன். என் கூட மோதுறது அவ்வளவு சுலபமா இருக்க போறதில்ல. யாரோ வந்துகிட்டு இருக்காங்க. வினோதமான கருப்பு உடைகளை மாட்டிருக்காங்க. அது அவங்களே தான். கேப்டன் யூரா, நீங்க சொன்னவங்க வந்துட்டாங்க. யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். சொன்னபடியே செஞ்சுட்டா யூரா. உங்களை எப்படி மறக்க முடியும் லார்ட் சோசரி? இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்?